அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஏழைகளுக்கான 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் தொடர வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசுக்கு இது தொடர்பான ஒரு வலியுறுத்தலை அவர் முன்மொழிந்திருக்கிறார். தமிழகத்தில் ஏழைகளுக்கான அந்த 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் தொடர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வலியுறுத்தலை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஏழைகளுக்காக வழங்கப்படக்கூடிய அந்த 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் தொடர வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஏழை எளிய சாமானிய மக்களை திமுக அரசின் மின்வாரியம் வாட்டி வதைப்பதாகவும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, இந்த அறிக்கை குறித்தான விரிவான விவரம் என்ன? வணக்கம். திமுக அரசை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் அதிமுக ஆட்சி காலத்தில் 100 யூனிட் விலையில்லா மின்சாரமானது வழங்கப்பட்டு வந்தது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், திமுக அரசினுடைய மின்வாரியம் வீட்டின் உரிமையாளர் பெயரில் ஒரு மின் இணைப்பு மட்டுமே அனுமதிக்க உள்ளதாகவும் அதற்கான ஆய்வு பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு வீட்டில் 2 மின் இணைப்பு இருந்து மின் வாரிய ஊழியர்கள் கணக்கெடுப்புக்கு வரும் பொழுது வீட்டு உரிமையாளர் ஒரு பகுதியிலும் வாடகைக்கு இருப்பவர் மற்றொரு பகுதியிலும் குடியிருந்தால் 2 மின் இணைப்புகளும் தற்பொழுது 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். ஆனால் வாடகைக்கு இருப்பவர் அந்த வீட்டை காலி செய்துவிட்டால் உடனடியாக வீட்டு உரிமையாளரின் பெயரில் உள்ள 2 மின் இணைப்புகளில் ஒரு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு ஒரு மின் இணைப்பு மட்டுமே வழங்கப்படும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் அந்த வீட்டில் வாடகைக்கு வேறு ஒருவர் வந்தால் அந்த உரிமையாளர் வாடகைதாரராக வந்துள்ளது குறிப்பிட்டு மீண்டும் புது மின் இணைப்பிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கூட அந்த வழிமுறைகளை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே சில நாட்களுக்கு முன்பு மின் நுகர்வோர்கள் தங்களது ஆதார் எண்களை மின் இணைப்புடன் பதிவு செய்ய வேண்டும் என்ற மின்சாரத்துறை உத்தரவிட்டதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது திமுக அரசும் அமைச்சர் பெருமக்களும் மின் நுகர்வோர்களுக்கு பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களில் அளித்த உறுதிமொழிப்படி வாடகைதாரர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் உரிமையாளர்கள் பெயரில் ஒவ்வொருவருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைப்புகள் இருக்கும் பட்சத்தில் வாடகைதாரர்களுக்கு இருந்தால் 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும், வாடகைக்கு உள்ளவர்கள் வீட்டை காலி செய்தால் மீண்டும் வாடகைக்கு வருபவர்கள் விலையில்லா மின்சாரம் மற்றும் குறைந்த மின்கட்டண வசதியை பெறுவதற்கு வசதியாக மின் இணைப்பை துண்டிக்க கூடாது என்றும் வலியுறுத்துகிறேன் என்று தன்னுடைய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்று வணிக நிறுவனங்களுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் ஒரு மின் இணைப்பை மட்டும் விட்டுவிட்டு மற்ற மின் இணைப்புகளை துண்டிக்கவும் திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக அந்த செய்திகள் வருவதாகவும் கூட எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி ஏழை எளிய நடுத்தர வாடகைதாரர்களும் தொடர்ந்து அந்த மின்சாரம் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் என்பது தொடர்ந்து கிடைத்திட வேண்டும் என்றும், அதிமுக ஆட்சியின் போது இருந்த நிலையை தொடர வேண்டும் என்றும் கூட தனது அந்த அறிக்கையில் வலியுறுத்தி இருக்கிறார். அறிக்கை குறித்தான விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.